ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ப்ளவுஸில் ஹாம்கோலில் ஃப்ரண்ட்டும் பேக்கும் எதனால சுருக்கம் வருது, இதெல்லாம் வராமல் எப்படி கட்டிங் செஞ்சு ஸ்டிச்சிங் செய்யலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஹாம்கோலில் சுருக்கம் வந்ததுன்னா ப்ளவுஸ் போட்டுக்கிறவங்க சொல்கிற ஒரே காரணம் தைச்சது சரியில்லை அப்படின்னு தான். ப்ளவுஸ் தைக்கிறதுல என்ன மிஸ்டேக் இருக்குது அப்படிங்கிறத வீடியோவில் கடைசியில் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி துணிகள்லையும் சில குறை இருக்குது, அதையே ஃபஸ்ட்டு சொல்கிற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இப்போ நான் மடித்து வைக்கிற இந்த கிளாத்து எப்படி சுருக்கம் விழுகுது அப்படின்னு பாருங்கள். இது புடவையில் வந்திருக்கிற ஒரு ப்ளவுஸ் கிளாத்து. சருகை அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் மடிப்பு விழுந்தால் கூட அது நல்லா வெளியே தெரியுது. கீழே இருக்கிற ப்ளவுஸில் சில்க் காட்டன் துணி, கிளாத்து நைஸாக இருக்கிறதுனால சின்ன மடிப்பு விழுந்தால் கூட வெளியே தெரியாது. உங்கள் உடம்புக்கு தகுந்த மாதிரி அந்த கிளாத்து நல்லா வளைஞ்சு கொடுக்குது. இந்த கிளாத்து வளைஞ்சதுனாவே சுருக்கம் அதிகமாக தெரியுது. ப்ளவுஸ் கொஞ்சம் லூஸ் இருந்தால் கூட அந்த மடிப்பு அதிகமாக வெளியே தெரியும். இந்த ப்ரௌன் ப்ளவுஸும் அதே மாதிரி தான். கிளாத்து எந்த அளவுக்கு நைஸாக இருக்கோ அது வெளியே அதிகமாக சுருக்கம் தெரியாது. கிளாத்தில் வர்ற மிஸ்டேக் இது தான். நல்லா கிளாத்து வளைஞ்சு கொடுக்கணும். உள்ளே அதிகமாக சருகை இருந்ததுனாவோ கொஞ்சம் துணி ரஃப்பாக இருந்ததுனாவோ மடிப்பு அதிக வெளியே தெரியும். அது கொஞ்ச நாள் ஆனால் ஒவ்வொரு கிளாத்து தண்ணியில் வாஷ் பண்ணும்போது தெரியாமல் போயிடலாம். இப்போ நான் வச்சுருக்கிறது ஒரு காட்டன் கிளாத்து. கிளாத்து அந்தளவுக்கு நைஸாக இருக்கிறதுனால துணி நல்லா வளைஞ்சி கொடுக்கும். சுருக்கம் இருந்ததுனால வெளியே அதிகமாக தெரியாது. உடம்புக்கு தகுந்த மாதிரி நம்ம தோல் மாதிரியே நல்லா வளைஞ்சிரும், சுருக்கமே வராது. இதுதான் கிளாத்தில் இருக்கிற ஒரு மிஸ்டேக்கு. நீங்கள் கிளாத் எப்படி எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் சுருக்கம் வர்றதும் வராததும். அது துணியோட மிஸ்டேக்கும் இருக்குது. ப்ளவுஸ் தைச்சது சரியில்லாமல் எப்படி போயிடுது அப்படின்னும் இந்த ப்ளவுஸில் பார்க்கலாம். இந்த ப்ளவுஸ் நான் தைச்சதில்லை, எங்கிட்ட அளவுக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது ரெண்டாவது ஒரு தையல் அடிக்கும்போது இந்த ஸ்லீவ் நல்லா தள்ளி விடாமல் ரெண்டாவது தையல் அடிக்கும்போது அந்த கிளாத்து மேலேயே தையல் விழுந்ததுனால ஒரு சைடு உள்ளே மடிஞ்சு நிற்கிது. அதனால் இந்த சுருக்கம் இருக்குது. தைக்கும்போது நீட்டாக தைச்சிருந்தாங்கன்னா இந்த சுருக்கம் வந்திருக்காது. அதுபோக இன்னொரு மிஸ்டேக் இருக்குது. நான் ப்ளவுஸ் அளவு எடுக்கும்போது வச்சு பார்த்தேன். எப்படி அளந்ததுனாலும் இந்த கை உள் சைடு வந்த மாதிரியே இருந்தது. எப்படி கட்டிங் செஞ்சுருப்பாங்க அப்படின்னு ரெண்டு கை அளவு எடுத்து பார்க்கும்போதே கொஞ்சம் வித்தியாசம் இருந்தது. அப்புறம் நல்லா செக் பண்ணும்போது தான் தெரிஞ்சுது. கவர் தட்டு கட் பண்ணது பேக் சைடு போகிற மாதிரி தைச்சிட்டாங்க, பேக் சைடு வர்றது ஃப்ரண்டில் வர மாதிரி வச்சுட்டாங்க. இது ஒரு மிஸ்டேக்கு. தைக்கும்போது இப்படி மாற்றி தைச்சிட்டாங்கன்னா ஃப்ரண்ட் சைடு அதிகமாக கிளாத் இருக்கும், அதனாலையும் மேலே தூக்குன மாதிரி வரும். 6.5 இன்ச் இருக்குது ஃப்ரண்டில். அதை அப்படியே பேக் சைடு வச்சு பார்த்தோம்னா பார்க்கும்போதே தெரியும். கவர் தட்டு இந்த சைடு வந்திருக்கு, 5.25 இன்ச் இருக்குது. கவர் தட்டு ஃப்ரண்டில் வர்றதை பேக்கில் வர்ற மாதிரி தைச்சிருக்கிறாங்க. ஒரு ஸ்லீவ் தான் அப்படின்னா இன்னொரு ஸ்லீவும் அதே மாதிரி தான் இருக்குது. இது அப்படியே ரெண்டு ஸ்லீவையும் மாற்றி தைச்சிட்டாங்க. இது ஒரு குறை இருக்குது. இந்த கிளாத்து நீட்டாக தான் இருக்குது, ஆனால் தைச்சதில் மாற்றி தைச்சதுனால இந்த சுருக்கம் வர்றதுக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கு. ப்ளவுஸ் லூஸாக இருந்ததுனாலும் ஹாம்கோல் சுற்றளவு அதிகமாக கட் பண்ணிட்டாலும் லூஸ் வரும். ப்ளவுஸ் போட்டிருக்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வேலை செய்வாங்க. அதாவது கையை நீட்டி மடக்கி வேலை செய்வாங்க. ஒவ்வொருத்தருக்கு அதிகமாக வேலை இருக்காது. எழுதுகிற வேலை இந்த மாதிரி இருந்ததுன்னா அவங்களுக்கு கையை நீட்டி மடக்கி வேலை செய்யணும் அப்படிங்கிறது இல்லை. அதிகமாக கையில் நீட்டி மடக்கிறவங்களுக்கு அந்த கையில் இருக்கிற துணி கொஞ்சம் மேலே வந்துருச்சு அப்படின்னா அந்த நேரு கிளாத்து கொஞ்சம் லூஸு இருக்கும். அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு கிளாத்தை பொறுத்து அந்த மடிப்பு விழுகத்தான் செய்யும். இந்த ப்ளவுஸோட அளவு என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். பேக் சைடு கழுத்து தையல் அடிக்கும்போதும் கிளாத்தில் மடிப்பு மேலேயே தையல் விழுந்திருக்கு. அதை எடுத்து விடாமல் அப்படியே தைச்சிருக்கிறாங்க. அந்த தையல் விழுந்த நேரு சுருக்கம் வருது. இதுவும் தைக்கும்போது பார்த்து தான் தைக்கணும், அதனால நல்லா சுருக்கம் தெரியுது. உடம்பு சுற்றளவு 22 இன்ச் பேக் சைடு இருக்குது. இது கொஞ்சம் பெரிய ப்ளவுஸ் தான். இந்த ப்ளவுஸ் கட்டிங் செய்கிறதுக்கு ஸ்லீவ் ஜாயிண்ட் இல்லாமல் தைக்கணும் அப்படின்னா 1 மீட்ரு 20 சென்டிமீட்டர் கிளாத்து வேணும். அடுத்ததாக பார்க்குற இந்த ரெண்டு கிளாத்தும் ஒரே அளவு தைச்சது தான். கீழே இருக்கிற துணி காட்டன் துணி அப்படிங்கிறதுனால நல்லா வளைஞ்சு கொடுக்குது. அந்த துணியில் அதிகமாக சுருக்கம் வெளியே தெரியல. மேலே வச்சிருக்கிற இந்த டிஷ்யூ கிளாத்து நல்லா கெட்டியே இருக்கிறதுனாலையும் இந்த கிளாத்து நல்லா வளைஞ்சே கொடுக்காது, நேரு தான் நிற்கும். எப்படி வச்சதுனாலும் கையில் பட்டுதுனாவே
அந்த சுருக்கம் நல்லா வெளியே தெரியும். இதுவும் ஒரு காரணம். இதுதான் ஒவ்வொரு கிளாத்தை பொறுத்து சுருக்கம் வர்றது. கிளாத்து நல்லா கெட்டியாக இருக்கும். அந்த ப்ளவுஸை விட இந்த ப்ளவுஸுக்கு ஒரு 1/4 இன்ச்சு அதிகமாக லூஸ் வச்சு தைச்சதுனா தான் ப்ளவுஸ் போட்டுக்கும் போது கரெக்டாக இருக்கும். இப்போ பார்க்குற இந்த ப்ளூ கலர் ப்ளவுஸும் அளவு ப்ளவுஸ் எங்கிட்ட கொடுத்துருக்குறாங்க தைக்கிறதுக்கு. இடுப்பு சுற்றளவு 30.5 இன்ச் இருக்குது. பாடி சுற்றளவு 40 இன்ச் இருக்குது. உடம்பு இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும். நல்லா ஃபிட்னஸாக வச்சுருந்தாங்கன்னா இடுப்பு சுற்றளவு கம்மியாக தான் இருக்கும். பாடி சுற்றளவு 40 இன்ச் இருக்குது. கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு. இந்த மாதிரி உடம்பு இருக்கிறவங்களுக்கு கிராஸ் கட்டிங் போட்டதுனா தான் கரெக்டாக இருக்கும். துணி நல்லா இழுத்து கொடுக்கறதுனால 10.5 இன்ச் வரைக்கும் ஒரு சைடு வருது, இன்னொரு சைடு 10 இன்ச்சு தான் வந்தது. கை சுற்றளவு அதிகமாக இருக்கிறதுனால பேக் சைடு ஜாயிண்ட் போட்டு தான் தைச்சிருக்கிறாங்க. ஆம்கோல் சுற்றளவு 8.75 இன்ச் இருக்குது அப்படின்னா 17.5 இன்ச் இருக்குது. இந்த மாதிரி ஆம்கோல் சுற்றளவு பெருசாக இருந்து கை சுற்றளவு அதிகமாக இருந்ததுன்னா லைனிங் துணி 1 மீட்ரு வேணும். புடவையிலிருந்து கட்டிங் செய்யும்போது 80 சென்டிமீட்டர் கட்டிங் செஞ்சிங்கன்னா தான் ஸ்லீவுக்கு ஜாயிண்ட் இல்லாமல் தைக்க முடியும். 1 மீட்ரு லைனிங் கிளாத் இருந்ததுனாலும் கை சுற்றளவு இவ்வளவு இருக்கிறதுனால ஜாயிண்ட் போட்டு தான் தைக்கிற மாதிரி வரும். அந்த ஜாயிண்ட் இல்லாமல் எப்படி கட்டிங் செய்யணும் அப்படின்னு ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். இந்த வீடியோ முடிஞ்சு கடைசி பேஜில் அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கை சுற்றளவு இந்த மாதிரி இருந்துன்னா எப்படி ஜாயிண்ட் இல்லாமல் தைக்கிறது அப்படின்னு. பேக் சைடு உடம்பு சுற்றளவு 19.5 இன்ச் இருக்குது. கழுத்து சுற்றளவு 6.5 இன்ச் இருக்குது. 2.75 இன்ச் அகலம் வச்சதுன்னா போதும். இந்த ப்ளவுஸோட அளவை செக் பண்ணிவிட்டு இந்த ப்ளவுஸுக்கு கட்டிங் செஞ்சது என்ன அளவு வச்சு கட்டிங் செஞ்சுருக்கிறேன் அப்படின்னு பார்த்துக்கலாம். 13.75 இன்ச்சு பேக் சைடு லென்த் இருக்குது. ஃப்ரண்ட் சைடு அதே அளவு தான் இருக்குது, 13.75 இன்ச் இருக்குது. இப்போ அளவு எடுக்கக்கூடிய ப்ளவுஸு நான் தைச்சது இல்லை, அளவுக்காக எங்கிட்ட கொண்டாந்து கொடுத்துருக்குறாங்க. இவங்க புதுசாக இப்போ தான் கொடுத்துருக்கிறதுனால இந்த ப்ளவுஸோட அளவெல்லாம் நான் என்ன கட்டிங் செஞ்சுருக்கிறனோ அது ஒரு நோட்டில் எழுதி வச்சிட்டேன்னா அடுத்த தடவை இதே ப்ளவுஸ் அளவு சரியாக இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா இப்போ என்ன கட்டிங் செஞ்சோமோ அதே அளவு கட் பண்ணி தைச்சிக்கலாம். இல்லை அப்படின்னா நாம் தைச்சதுக்கும் மற்றவங்க தைச்சதுக்கும் ஏதோ வித்தியாசம் இருந்ததுனாலும் அந்த அளவை செக் பண்ணி அடுத்த தடவை மாற்றி கட்டிங் செஞ்சுக்கலாம். பேக் சைடு 14.25 இன்ச்சு வச்சுருக்கிறேன். ஷோல்டர் அளவு வச்சது 5.25 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டு. ஹாம்கோல் லென்த்து வச்சதும் அதே 5.25 இன்ச்சு ஒரு பாயிண்ட் வச்சுருக்கிறேன். ஸ்லீவ் கட்டிங் செஞ்சது தைக்கும்போது எங்கேயுமே எச்சு கம்மி வரல, கரெக்டாக வந்தது. உடம்பு சுற்றளவு அளவு எடுக்கும்போது ஃப்ரண்டில் ஒரு அளவு பேக்கில் ஒரு அளவு இருந்ததுனால 1.25 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுருக்கிறேன். அதாவது 9.25 இன்ச்சு வச்சுட்டு 1.25 இன்ச்சு அதிகமாக வச்சுருக்கிறேன். டைட்டாக இருந்ததுன்னா ஒரு தையல் பிரிச்சுக்கலாம். லூஸாக வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா ஃப்ரண்டில் அதிகமாகவே இருந்ததுனால ஆம்கோல் சுற்றளவு 8.25 இன்ச்சு சரியாக இருக்குது. தைக்கும்போதும் இந்த அளவு எல்லாமே சரியாக தான் வந்தது. ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது பேக் சைடு என்ன லென்த் இருக்கோ அதே அளவு தான் ஃப்ரண்ட்லேயும் இருக்குது. ப்ளவுஸ் கட்டிங் செய்கிறது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைலில் தான் கட்டிங் செய்வாங்க. நான் கட்டிங் செய்கிறக்கும் மற்றவங்க கட்டிங் செய்கிறக்கும் கண்டிப்பாக ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கத்தான் செய்யும். அளவு ப்ளவுஸில் இந்த பட்டி கட்டிங் செஞ்சது எங்கேயுமே வளைவு ஷேப்பே இல்லை, ஒரு ஸ்ட்ரெயிட்டாக தான் கட் பண்ணியிருக்கிறாங்க. நான் கட்டிங் செஞ்சது ஒரு 3/4 இன்ச்சு வளைவான ஷேப்பில் தான் கட் பண்ணுவேன். இந்த மாதிரி ஏதோ ஒரு சின்ன மாற்றம் இருக்கத்தான் செய்யும். ஃப்ரண்டில் அதிகமாக இறக்க இருக்கிறதுனால தான் இந்த கப் ஷேப் நல்லா கீழே இறங்கி வந்து மேலே போன மாதிரி இருக்குது. அவங்க உடம்பு ஷேப்புக்கு தகுந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அளவு ப்ளவுஸ்லையும் இப்படி தான் இருக்குது. இந்த வளைவான ஷேப் மட்டும்தான் அவங்க கட் பண்ணல. ஸ்லீவுக்கும் எங்கேயும் ஜாயிண்ட் இல்லை. புடவையிலிருந்து 80 பாயிண்ட் துணி கட் பண்ணாதான் ஜாயிண்ட் இல்லாமல் கட் பண்ண முடியும். ஸ்லீவுக்கும் நான் சொன்ன மாதிரி அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இந்த மாதிரி ஆம்கோல் சுற்றளவு அதிகமாக இருந்ததுன்னா ஜாயிண்ட் இல்லாமல் எப்படி ஸ்லீவ் கட்டிங் செய்கிறது அப்படின்னு. கை நீளம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். 7.25 இன்ச்சு ஒரு பாயிண்ட் வச்சுருக்கிறேன். கிராஸ் பண்ணி கட் பண்ணதும் 3.5 இன்ச்சு கிராஸ் பண்ணுறதுக்கு வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி ஸ்லீவோட அளவுக்கு தகுந்த மாதிரி அதிகமாக வச்சுக்கணும். மேல் சைடு 7.5 இன்ச்சு இருக்குது. எக்ஸ்ட்ராவாக 1.25 இன்ச்சு வச்சு 8.25 இன்ச்சு வச்சுருக்கிறேன். கை சுற்றளவு இந்த மாதிரி பெருசாக இருந்ததுன்னா கிராஸ் பண்ணுறதும் ஒரு 1/4 இன்ச்சு அதிகமாக வச்சுக்கலாம். எல்லா ப்ளவுஸுக்கும் இந்த 3 இன்ச்சு வைக்கிறது 3.25 இன்ச்சு வைக்கிறதும் வைக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்ததுனாலும் ஆம்கோலில் சுருக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது.
ஒவ்வொருத்தரும் என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த 3 இன்ச்சு வச்சுட்டு எக்ஸ்ட்ராவாக தேவைப்படுறதுக்கு இந்த லூஸ் வைக்கிறது 7.5 இன்ச்சு வச்சது 8 இன்ச்சு கூட வச்சுக்குவாங்க. அந்த மாதிரி அதிகமாக துணி வச்சிட்டிங்கன்னா அதுவும் லூஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரி கிராஸ் பண்ணுறதுலையும் சேர்த்து கிராஸ் பண்ணிக்கணும். அடுத்ததாக ஹாம்கோலில் சுருக்கம் வராமல் இருக்கிறதுக்கு ப்ளவுஸில் எப்படி கட்டிங் செய்யணும்னு பார்க்கலாம். பேக் சைடு 1.25 இன்ச்சு 1 பாயிண்ட் அந்த அளவுக்கு உள்ளதை வச்சுருக்கிறேன். இதுவே சின்ன ப்ளவுஸாக இருந்தால் 1.25 இன்ச்சு தான் வச்சுருவேன். இந்த வளைவான ஷேப்பில் கட் பண்ணுறதும் கவர் தட்டு வெட்டுற அப்படிங்கிற பேரில் எல் ஷேப்பில் கட் பண்ணிடுவாங்க. ஸ்லீவுக்கும் அதே மாதிரி தான் கட் பண்ணுறதும் அந்த ஷேப் கரெக்டாக நேர் வரணும், ஒரு ரவுண்டான ஷேப்பில் இருக்கணும். டாட் பிடிக்கும்போது ரொம்ப பெருசாக பிடிக்கக்கூடாது, 1/4 இன்ச்சு மட்டும்தான் பிடிக்கணும். 1/2 இன்ச்சுக்கு டாட் பிடிச்சிங்கன்னா நீங்கள் கட் பண்ண இடத்துக்கு ஒரு எல் ஷேப்பில் போயிடும். கட்டிங் செய்யும்போது இந்த மிஸ்டேக் இல்லாமல் கட்டிங் செய்யணும். தைக்கும்போதும் ஸ்லீவும் ப்ளவுஸும் இழுத்து தைக்கக்கூடாது. ஏதோ ஒரு துணியை இழுத்துட்டு ஒரு துணியை லூஸ் விட்டிங்கன்னா எந்த துணியை லூஸ் விட்டு தைக்கிறீங்களோ அந்த துணியும் ப்ளவுஸில் தூக்குன மாதிரி தான் இருக்கும். இதுவும் தைக்கும்போது பார்த்துக்கணும். இப்போ பார்க்கும்போது தெரியும், நல்லா வளைஞ்சு வந்த மாதிரி தான் இருக்குது. ஹாம்கோல் சுற்றளவு அந்த 8.25 இன்ச்சு வந்தது சரியாக தான் வந்திருக்கு. ஒரு பாயிண்ட் அதிகமாக வரலாம், இல்லை ஒரு பாயிண்ட் கம்மியாக வரலாம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. இந்த வீடியோ போடுறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம சேனல் பார்த்துட்டு ஒருத்தர் தைச்சு பழவி மற்றவங்களுக்கும் தைச்சு கொடுத்துட்ருக்குறாங்க. அப்படி அவங்க தைச்சு கொடுக்கும்போது ஒவ்வொருத்தருக்கு கரெக்டாக செட் ஆகிடுது. உடம்பு பெருசாக இருந்ததுனாலும் இல்லை உடம்பு கம்மியாக இருந்ததுனாலும் அவங்களுக்கு தைச்சு கொடுக்கும்போது இந்த சுருக்கம் வந்ததுன்னா என்கிட்ட வந்து சொல்லும்போது நான் இதை எப்படி அவங்களுக்கு சொல்கிறதுன்னு தெரியல. இது எதனால வருது அப்படிங்கிறதையும் ஒரு வீடியோவில் சொல்லி புரிய வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக புதுசாக தைச்சு பழவி மற்றவங்களுக்கு தைச்சு கொடுக்கும்போது நான் சொன்ன மாதிரி நீங்களும் அவங்களுக்கும் சொல்லி புரிய வைங்க. கட்டிங் செஞ்சு தைக்கிறதும் நீங்களும் அதில் எந்த மிஸ்டேக்கும் வராமல் நான் சொன்ன மாதிரி கட்டிங் செஞ்சு தைச்சு கொடுங்க. ப்ளவுஸ் கட்டிங் செய்கிறது ஒவ்வொரு அளவுகள்லையும் எப்படி கட்டிங் செய்யணும் அப்படின்னும் இதுக்கு முன்னாடி நான் நிறைய வீடியோ போட்டிருக்கிறேன். கட்டிங் வீடியோ ப்ளேலிஸ்ட்லேயும் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. அதிகமான ப்ளவுஸ் நீங்கள் கட்டிங் செஞ்சு தைக்கும்போது உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும். அந்த அனுபவத்தை வச்சு தான் நீங்கள் இந்த தொழிலையே செய்ய முடியும். புதுசாக நம்ம சேனல் பார்க்குறவங்களும் இல்லை இதுக்கு முன்னாடி தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறவங்களும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவுக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ்.